ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஓகே நிதிஷ், நம்ம ஐபிஎல் எக்கச்சக்கமான மேட்சை பத்தி பேசும்போது நமக்குள்ள ஒரு ஆர்வம் பயங்கரமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப வந்து லீக் போட்டி என்னதான் போயிட்டு இருந்தாலும் நாக் அவுட் போட்டி கொஞ்சம் பொறுமையா தான் ஆரம்பிக்க போகுது. ஆனா அதெல்லாம் தாண்டி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து நாக் அவுட்டோட முதல் ஸ்டேஜாவே நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டில் இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டு பிளே ஆஃப்ல உட்காருவாங்க. ஆனா ஆர்சிபிக்கு அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அப்படி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். 18 ரன்னுக்குள்ள அவங்க ஜெயிக்கணும், இல்ல 18 ஓவருக்குள்ள அவங்க முடிக்கணும். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். 18ன்றது அவங்க ரொம்ப ஃபேவரட் நம்பர் நான் நினைக்கிறேன். நீ என்ன நிதிஷ் நினைக்கிற? ஆமா 18 தான் அவங்க டீமே. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி மேட்சுங்க. 18ஆம் நம்பர் ஜெர்சி விராட் கோலிங்க. 18 ரன்னுக்குள்ள ஜெயிக்கணும், இல்ல 18 ஓவருக்குள்ள ஜெயிக்கணும். ஆக மொத்தம் 18 பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த 18 அன்னைக்கு ஐபிஎல் நடந்த எல்லா போட்டியிலுமே ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்கு. தோத்ததே கிடையாது. அப்ப சிஎஸ்கே ஆனா இந்த மாதிரி ஐபிஎல் 2024ல முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டும் உடைக்கப்பட்டிருக்கு. மே 10 அன்னைக்கு சிஎஸ்கே தோத்ததே கிடையாது வரலாற்றுல. ஆனா இந்த வருஷம் தோத்தாங்க. யானைக்கும் அடி சரு. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குன்னு, ஐபிஎல் 2024 சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி திரும்பவும் ஆர்சிபி வெஸ் சிஎஸ்கேங்கிற மாதிரி வந்து நிக்குது. இப்படி வச்சுக்கேன். அது வந்து லீக் போட்டி, நாக் அவுட் போட்டி. திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார்ல சூர்யா சார். அதாவது பிளே ஆஃபோட என்ட்ரி போட்டியா இது இருக்கு. அந்த மாதிரி மேட்ச் ஆரம்பிச்ச உடனே ஐபிஎல்ல தொடர்ந்து 7 மேட்ச் சொதப்பிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி விட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த டீம்ஸ்லாம் ஆர்சிபி வச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி கொடுக்கணும்ன்ற மாதிரி சும்மா அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அடிச்சவனெல்லாம் திரும்ப கூப்பிட்டு திருப்பி அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சு இப்ப சிஎஸ்கே ஜெயிச்சா நாங்க நம்பர் 4ல வருவோம் அப்படின்றதாண்டா முக்கியமான தகவல்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எப்படி பாக்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே பண்ணிருக்காங்க. ஒரு சீசன் வந்து 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தோத்துட்டு அடுத்து நீ கூட திரும்ப அடி நான் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த 7 மேட்ச் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ல போயிட்டு கப் அடிச்சிருக்காங்க. 2010 பஞ்சாப் கிங்ஸ் மூஞ்சில குத்துவாரு தோனி. அதே எனக்கு இதுவும் ஒரு ஞாபகம் இருக்கு. கேகேஆர் இதை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? இல்ல இதே மாதிரி கம்பேக் கொடுத்து வந்திருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய டீமை பத்தி பேசிட்டு இருக்கேன். கேகேஆர் பத்தி நீ பேசுற. ஃபர்ஸ்ட் டீம் குவாலிஃபைட் இன் ஐபிஎல் 2024. இவன் வார்த்தவன். இதை விட இன்னொரு டீமும் சொல்லவா? என்னது? மும்பை இந்தியன்ஸ். ஆமாமா 2014ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக கடைசி லீக் போட்டியே 14.3 ஓவர்ல 190 சேஸ் பண்ணோம். ஆஹா, படிச்சவர் ஞாபகம் இருக்கா? யாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்றத தாண்டி எனக்கு லாஸ்ட் அந்த மூமெண்ட் மறக்க மாட்டேன். அப்படியே ராகுல் டிராவிட் தான் கோச்சா இருந்தாரு. கேப்டன் அடிச்சுட்டு போனாரு. மறக்க முடியுமா? கோரி ஆண்டர்சன் விட்டு போல வந்தாரு. இப்ப கோரி ஆண்டர்சன் அந்த டீம்ல ஆடுறாரு. இப்போ அவர் வந்து சம்மந்தம் இல்லாம அந்த டீம் தானடா அமெரிக்கா ஆடிட்டு உட்கார்ந்திருக்காரு அவரு. எனக்கு அது வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா நியூசிலாண்டோட ஆஸ்தான பிளேயர் அவரு, ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் அவரு. நியூசிலாந்துல சேர்த்துனா அவரே அங்க போய் ஆட போறாரு. கோரி ஆண்டர்சன் அமெரிக்கால போய் ஆடுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குன்னு. என்னடா காரணம்? அவங்க ஒய்ஃப் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அதை சொல்லு. வாரணமாயிரம் அங்கவே கிளம்பி போயிட்டாரு. உடனே டீமே விட்டு போயிருக்காரு. பரவாயில்ல, அவ்வளவு பவர்ஃபுல் லவ். இப்போதைக்கு நம்ம கோரி ஆண்டர்சன் வீடியோ பேசிட்டு இருக்கோம். இது ஆர்சிபி கேட்டல்ல மும்பை மேட்ச் வச்சு. ஓகே, எல்லாருமே கம்பேக் கொடுத்திருக்காங்க. பட் ஆர்சிபி இந்த கம்பேக்கை கொடுத்து பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா ஐபிஎல் வரலாற்றுல இதான் பிக்கஸ்ட் கம்பேக்கா இருக்கும். காரணம் 10 டீம். சோ இதுக்கப்புறமா இவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸே கிடையாது. அப்படிங்கிறப்போ தொடர்ந்து 5 இப்போ ஜெயிச்சிருக்காங்க. 6வதையும் சிஎஸ்கேவை அடிச்சுட்டு உள்ள வந்தாங்கன்னா இது மாசா இருக்கும். எனக்கு என்னன்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரி அவங்களும் தடுமாட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான், ஆர்சிபினால ஒரு தேடி இருக்கு, ஈசாலா கப் நமதே தான் அப்படின்ற மாதிரி மாத்தி எழுதாங்க நமதுன்னு. சோ அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து டக்குன்னு அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. மும்பையை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசியை ஜெயிச்சாங்க. மெக்லனிங் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற இடத்துல எல்லாம் வச்சு ஜெயிக்கும் போல வேற விஷயம். அது நல்ல ஸ்பின்னர் இருந்தேன். நல்ல ஸ்பின்னர். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? பிரியங்கா பட்டேல். அத சொல்லு. அதுக்காக இன்னொரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு. ஃபாலோ கொடுத்து வச்சிருந்தேன். சரி ஓகே, சொல்லு. யாரு சொல்லு? யார்? ஸ்மிருதி மந்தானா தானே? எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும்டா. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்சிபி வந்து தொடர்ந்து மேட்ச் தோக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து வில் ஜாக்சன் ஒரு பிளேயர் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் டீமே வேற மாதிரி இருந்துச்சு. ஜிடிஏ வந்து 2 தடவை அடிக்கிறது. அதான் சொல்ல வரேன். ஜிடிஏ வந்து 2 தடவை அடிக்கின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸ்ட்ராங்கான டீம் பேக் டு பேக் அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா அடிச்சாங்க. 10 பாலுக்கு 50 அடிச்சாரு. அந்த பெரிய டோட்டல் வந்து ஈஸியா சேஸ் பண்ணாரு. 100 அடிச்சாரு. விராட் கோலி ஒரு நிமிஷம் உட்காந்து பாத்துட்டு வீட்டுல ஹைலைட்ஸ் பாக்குறப்ப பாத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து இல்லன்றது இப்போ ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். இந்த பக்கம் டாப்லயும் இல்ல. நீங்க ஒண்ணே சொல்லலாம், சென்னை சூப்பர் கிங்ல மொயின் அலி அவர் நிறைய மேட்ச் ஆட வைக்கல. அதனால மொயின் அலி இருந்தும் இல்லாத மாதிரி தானே வச்சிருந்தீங்க. அப்ப இல்லன்னா ஓவர் கொடுக்க மாட்டீங்க, பேட்டிங் பண்ண வைக்க மாட்டீங்க. அதனால பெரிய பிரச்சனை நான் கன்சிடர் பண்ணல. சோ அதனால ஆர்சிபிக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டாப்லி பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் யூஸ் பண்ணவே இல்ல. வில்ஜாக்ஸ் ரீஸ்டாப்லி இல்லாம தான் இத்தனை வின் பண்ணாங்க. அவர் இருந்தப்பல வின் பண்ணல. அதான் தெரிஞ்ச விஷயம். ஓகே, வில்ஜாக்ஸ் இல்லாத இடத்த வந்து கண்டிப்பா ஒருத்தர் ஃபில் பண்ண வருவாரு. கிளென் மேக்ஸ்வெல்.
ஆனா அவர் என்ன பண்ண போறாரு இது வரைக்கும் நான் பண்ணல. எதிர்பார்க்கறேன். ஏன்னா வந்து ஒரு மேட்ச் வின்னர் மேக்ஸ்வெல்ன்ற மாதிரி பிளேயர் வந்து மேட்ச் வின்னரான பிளேயர். இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம். ஒரு 0 அவுட் ஆயிருக்கலாம், 2 அவுட் ஆயிருக்கலாம், 3 அவுட் ஆயிருக்கலாம். தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க வேணா பாருங்க. பிளே ஆஃப் கிடையாது. நம்ம இது நாக் அவுட் மேட்ச் தான். ஆனா டெஃபினட்டா மேக்ஸ்வெலோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஒருவேளை மேக்ஸ்வெல் தடுத்து நிறுத்தணும்னா துஷார் தேஷ்பாண்டே தான். டேய் ரவீந்திர ஜடேஜா பேர் சொல்ல வரேன். எனக்கு துஷார் தேஷ்பாண்டே தான். துஷார் தேஷ்பாண்டே வரலாம் பொளந்துருவானுங்கடா. பொலக்கோட்டை அவர் தான் பெஸ்ட் எக்கானமி பும்ராக்கு அப்புறம் ஐயோ பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ரெக்கார்ட் நிறுத்தம் ஏதோ நடந்துச்சு. ஸ்டார்ட் ஜடேஜாவை நீங்க புஷ் ஆன் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜாவால தான் மேக்ஸ்வெல் நிறுத்த முடியும். இது காலகாலமா நடக்கிறது தான். ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி, சின்னசாமி ஸ்டேடியம், ஸ்பின்னருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் தரணும். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இருந்தாலுமே நம்பி கொடுத்து விக்கெட் எடுக்க வச்சாங்கன்னா, ஏன்னா மேக்ஸ்வெல் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். தேவையில்லா ஷாட் போறதுல மேக்ஸ்வெல் கிங். இதுல இப்படி டப்புன்னு ஆடி தின்னு ரிவர்சிங் போவாரு. பிடிக்கும்ல உங்களுக்கு? டப்பு அது பிடிக்கும்ல உங்களுக்கு? அந்த மாதிரி ஆடும்போது விக்கெட் நிறைய வெளுத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸ்வெல் கன்சிடர் பண்றேன் நான். மேபி ஒரு நல்ல நாக் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மேக்ஸ்வெல் கிரிக்கெட் ஆடினாருன்னா அடிப்பாரு, கிரிக்கெத்தனமா ஆடினா அடிக்க மாட்டாரு. டெஃபினட்டா காலின்னு வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப கிரிக்கெத்தனமா போவாருன்னு தான் நம்பிக்கை தோணுது. பட் இருந்தாலும் ஆனா அதான் மேக்ஸ்வெலோட பலமே. ஆக்சுவலி அந்த கிரிக்கெத்தனம் தான் மேக்ஸ்வெலோட பலமே. அவரை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த பலத்தை பலவீனமாக தான் சென்னை சூப்பர் கிங் இருக்காங்க. இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ல வழக்கம் போல வந்து இருக்கிற டீம் கேட்டீங்கன்னா இல்ல. இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. நிலைமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிம்ரஜித் சிங் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி சொல்ல வேணாம், ஷர்துல் தாக்கூர் நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. மேபி கிளீசன் உள்ள வரலாம். எஸ் டெஃபினெட்லி கிளீசன் வரணும். அதான் நல்லது கூட. பட் இந்த சைடுல இருக்கு பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி என்ன ருத்ராஜ் கைக்வாட் செமையான ஒரு பேட்டிங் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் டேரன் மிச்சல் உள்ள வந்துட்டாரு. ஆப்வியஸ்லி அவருமே ஒரு பிரச்சனை கிடையாது. ரஹானே வந்து டீம்ல இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்துட்டாரு. நல்லா ஆடி. ஆனா உண்மையாவே பாவிங்களா நல்லா ஆட்டுனாண்டா வண்டவன்ல. அவனை தூக்கி ஓப்பனிங் இறக்கி விட்டு அவனை ஃபுல்லா ஃபார்ம் அவுட் ஆக்கி இப்ப டீமை விட்டு வெளில உட்கார வச்சு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் முதல்ல வெளில போன வழி அனுப்பி ரஹானே தான் இருப்பீங்கல்ல. சென்னை சூப்பர் கிங் டாப் ஆர்டர்ல மெயினா நான் பாக்குறது வந்து ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, ஸோ அதுக்கப்புறம் டேரன் மிச்சல், அதுக்கப்புறம் ரிஸ்வியை கொஞ்சம் டார்கெட் பண்றேன். மேபி அவர் கொஞ்சம் ஒரு ஆடுவார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்கள் நடந்துச்சு இல்லையா, எல்லாருமே கேட்கலாம் ஏன் தோனி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நீ இப்பயே கொஞ்சம் தயாராயிக்கோ அப்படின்ற புஷ்ல தான். நீங்களே கேட்டீங்கன்னா ஏன் தோனி வரலன்னு இருந்தாலும் நான் சொல்லிடுவான். நான் மேட்ச் பார்த்தாலும் கடுப்பா இருக்காது அப்ப தோனி வரலன்றது. அதனால கேட்ட கோவம் பண்றேன் நானு. பட் ஸ்டில் ரிஸ்வியை மூவ் பண்ணது காரணம் அதான். கிரிக்கெட்டரா பார்த்தா அதான் வந்து நான் ஃபேனா பார்த்தாலும் தோனி வரலன்னு கடுப்பானு. பட் கிரிக்கெட்டரா பார்த்தா அதான் உண்மை. நீ கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணு, நீ கொஞ்சம் ஆடி ஆடி பழகு அப்படின்றத அனுப்பிச்சு விட்டாரு. ரிஸ்வி வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நாக் ஆடுவார்னு நான் வந்து ஒரு பிளேயரை பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது சின்னசாமி ஸ்டேடியம், சின்ன ஸ்டேடியம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆறுசாமியோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது, சிவம் தூபே, கரண் சர்மா எப்படி பொழக்க போறாருன்னு பாக்கணும். ஸ்வப்னில் சிங்கோட ஸ்பின்னை எப்படி அடிக்க போறாரு. சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரம் கார்டா அவர்தான் வச்சிருந்தேன் நிதிஷ். நான் பொறுமையா சொல்லாம பார்த்தா சிவம் அதை நான் போட்டு போயிடுவேன். ஆனா சிவம் தூபே மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் அட்டாக்கிங்கா பயங்கரமா ஆடுற ஒரு பிளேயர் அவர் தான். டெஃபினட்டா இப்ப கடந்த ஒரு 2 இன்னிங்ஸா பெருசா அவர் ஆடல. ஆனா இப்ப வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆமா, ஆடாம இருந்து வந்து அடிக்கிறது. மேபி ஆறுசாமி இதுல அடிக்க பெரிய இம்பாக்ட் இருக்கு. அண்ட் ஆர்சிபின்னு வந்துட்டா அந்த ஆள் பொழப்பான். தோனிக்கும் ஆர்சிபிக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் இருக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல. சிராஜ் எல்லாம் பொழந்திருக்காரு. மறக்க முடியுமா? உமேஷ் யாதவ் ஓவர் விட்டு பொழந்திருக்காரு. சிராஜோட ஓவர் விட்டு பொழந்து எல்லாரும் அடிச்சிருக்காருப்பா. தோனியுமே ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து வாழ்வா சாவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரியான மேட்ச் தான் இது. எனக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்தா போதும் மேட்ச். அவ்வளவு அதான். இந்த சைடு ஆர்சிபி பக்கம் வருவோமே. ஆர்சிபி பக்கம் டவுட்டே வேணா. விராட் கோலி செம ஃபார்ம்ல இருக்காரு. டெஃபினட்டா தோனி இப்படி போட்டு எடுத்துருவாரு விராட் கோலியை. அப்படி பண்ணி தான் அவனு வர வழியே கிடையாது. ஃபேப் டு பிளஸிஸ் மேபி ஃபார்முக்கு உள்ள வரலாம். ஃபார்முக்குள்ள அண்ட் அவருக்கு தெரிஞ்ச டீம், ஆமா, தெரிஞ்ச பிளேயர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் யார சொல்ல, பட்டிதர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கேமரன் கிரீனோட ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா ஒரு 2 ஆஸ்திரேலியா. ஆனா எனக்கு இதெல்லாம் விட ஒரு பிளேயர் மேல பெரிய மரியாதை இருக்கு. பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு தோணுது. கரண் சர்மாவா? அந்த சிஎஸ்கேல ஆடணும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி ஆட முடியாம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம தினேஷ் கார்த்திக் அவர் வந்து அடிப்பாரோங்கிறது ஒரு பயம் இருக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க மக்களே, யாரும் மறந்துட வேணாம். தினேஷ் கார்த்திக்கு இதுதான் கடைசி மேட்ச். அவரோட ஆசையும் வந்து ஐபிஎல்ல வந்து சென்னை சூப்பர் கிங். அப்ப ஆர்சிபி பிளே ஆஃப் போகாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லப்பா, சென்னை சூப்பர் கிங் ஆடணும் அவர்தான் சொன்னாரு. சென்னை சூப்பர் நான் டெஃபினட்டா சொல்றேன் ஆர்சிபி பிளே ஆஃப் போகாது. டெஃபினட்டா வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்காது. இந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் அடிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப ஹெட் டு ஹெட் ஸ்டார்டிங்மே நான் சொல்லிடுறேன். 31க்கு இந்த சைடு சொல்லு. இவங்க 20 அவங்க 10. அவ்வளவுதான். அந்த நோ ரிசல்ட்னு ஒன்னு இருக்கு. அந்த நோ ரிசல்ட் எங்க வந்துச்சு தெரியுமா? சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் வந்துச்சு. மழை பெஞ்சு அண்ட் அகைன் இந்த வாட்டி மழை பெய்து நிறைய பாசிபிலிட்டிஸ். அதுதான் சொல்ல வரேன். 90% வாய்ப்பு இருக்கு அந்த மே 18 அன்னைக்கு, அதுவும் கரெக்டா மேட்ச் நடக்கிற டைம்ல மழை பெய்யுது. மழை பெஞ்சா சென்னை சூப்பர் கிங் உள்ள போயிடுவாங்க. 6 ஓவராச்சு 5 ஓவராச்சு நடக்கணும்.
இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடும். அண்ட் எல்லாமே அந்த எல்லாமே சிஎஸ்கே சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 18 ஓவர்களை முடிக்கணும் இல்ல 18 அது கொஞ்சம் ஈஸினே. ஆனா இந்த வெதரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை பண்ணலாம். 90% மழை வரும். இன்னொன்னு சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபியோட சிஎஸ்கே ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஆமா. சோ எல்லாமே சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபியோட எல்லா டீமோட ரெக்கார்டும் நல்லா இருக்கு. அப்படி சொல்லு. ஏன்னா ஹோம் பிட்ச்ல தோக்குறது ஒரு வேலையா வச்சிருக்கதா அவங்க வேலையா இருக்கு. இப்ப அவங்க இடத்துல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चन நான் உங்ககிட்ட கேட்டுறேன். சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு. ஒரு கால்குலேஷன் பெர்முடேஷன் இதெல்லாம் போட்டு பார்த்தா அவங்க அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அதுக்கு பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா எஸ்ஆர்ஹெச் ரெண்டு போட்டியும் தோக்கணும். அது வந்து சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தையே வரல. எப்படா பாசிபிலிட்டி அது? பாசிபிளா இல்லையா? அது கண்டிப்பா பாசிபிளே இல்லன்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் டெஃபினட்டா ஆடுவாங்க. அதான் இது வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஒண்ணா குவாலிஃபை ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் உங்களுக்கு இருக்கலாம். சோ அந்த போட்டியில மட்டும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கனவை விட்டுருங்க. ஆர்சிபியா இல்ல சிஎஸ்கேவா தான் அப்படி நடக்க போகுது. இல்லாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் எஸ்ஆர்ஹெச் ஒரு போட்டி இருக்கு. அதுலயும் அவங்க தோக்கணும். சோ இது கொஞ்சம் கஷ்டம். சொல்லும் போது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்ப எப்படா அவங்க தோப்பாங்க? கமின்ஸ் வேற துபாய் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு லீவ் நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இந்த ஃப்ளைங் பேட் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே போயிருப்பாங்க போல. டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முக்கியமான மேட்சா தான் இருக்கு போது. மறந்துடாதீங்க 90% மழை ஒரு பக்கம் இருக்குது. சென்னை சூப்பர் கிங் வெர்சஸ் ஆர்சிபிக்கான தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்க அவங்க நம்பர் 4ல சேஃபா உட்காந்துருப்பாங்க. சோ எஸ்ஆர்ஹெச்சுமே ஜெயிச்சாகணும். அதுவே மறந்துட வேணாம். சோ இந்த ஐபிஎல் 2024 சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாம தாங்க இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீசன் நம்ம பார்த்தே கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஆமா, சூப்பரான சீசன் கடைசி வரைக்கும் வந்து நிக்குது. திரும்பவும் சிஎஸ்கே ஆர்சிபில வந்து நின்று இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கடைசியா கேட்க போறேன். நீங்க வீடியோல நீங்க மேக்ஸிமம் சொல்லிட்டீங்க. இல்ல சிஎஸ்கேவா இல்ல ஆர்சிபியா தான். டெஃபினெட்லி நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் சிஎஸ்கே. போடு. ஆர்சிகே சிஎஸ்கேவா ஆர்சிபியாடா? ராஜஸ்தானா? டேய் ஐபிஎல் பார்க்க மாட்டாங்க. ராஜஸ்தான் ராம்பராம. இல்ல அவன் சிஎஸ்கே தான் சொன்னான். கண்டென்ட்காக நீங்க மாத்தவே. நம்ம பையன் அவன் ராஜஸ்தான். ஓகே, எங்களோட எல்லார் ஒபினியனுமே சிஎஸ்கே அப்படிங்கற மாதிரி. என்ன வந்து நான் ஆர்சிபி சொல்லுவேன்றதுக்கே என்ன தூண்டி விட்டுட்டு இருந்திருக்க. ஆமா. என்னடா அதெல்லாம்? சும்மா யாராச்சும் ஒருத்தர் ஆர்சிபி சொல்றதா நல்லா இருக்கும். நீ சொல்றா. அவன் ஆர்சி கூட ஆர்சிபின்னு சொல்ல மாட்டான். விடுங்க. சரி, கமெண்ட்ல நீங்களாச்சும் சொல்லுங்க சிஎஸ்கேவா இல்ல ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா ஒரு முக்கியமான மேட்ச் தான். கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. மாற்று கருத்து கிடையாது. நம்ம இதுக்கு போவோம். பெங்களூர் போவோம் மேட்ச் பார்க்க. வாங்க. நம்ம நிறைய இருக்குல்ல.